எக்ஸலண்ட். இன்றைக்கி நம்ம இந்த HTML CSS வெர்ஷனை எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய அந்த GitHub ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதில் என்னுடைய ப்ரொஃபைலில் டேஷ்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா HTML CSS வெர்ஷன் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இதை டவுன்லோட் பண்ணணும். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஜிப். ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கும். இங்கே இப்போ டவுன்லோட்ஸில் போய்ட்டு இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் ஒரு லொக்கேஷன் கேட்கும், எக்ஸ்ட்ராக்ட். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இது கிடச்சிரும். இப்போ இதுக்குள்ளார போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் HTML ஃபைல்ஸ் நம்ம ஏற்கனவே எழுதியிருந்த எல்லாமே நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் உங்களுடைய நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடணும். உதாரணத்துக்கு D: இதில் போய்ட்டு இப்போ என்னுடைய பேர் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஜெகன் டெமோ. ஓகேங்களா? இப்படி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபோல்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், இந்த மாதிரி விஷுவல் ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோன்னு கொடுக்கலாம். அல்லது விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோடு ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், இதில் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சா ஜெகன் டெமோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஜெகன் டெமோ HTML CSS வெர்ஷன். ஓகேங்களா? செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோன்னா இப்போ இந்த ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த HTML ஃபைல் இந்த கோடு பார்க்குறோம், செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த லைவ் சர்வர் இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ரெடி ஆகும். ஓகே, லைவ் சர்வர்ன்றது நம்ம இந்த எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆனதுக்கப்புறம் இது HTML ஃபைல்னு இங்கே காமிக்குது. இந்த இடத்துல லைவ் சர்வர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் சர்வர் வந்துருச்சு. இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டேன். கோ லைவ் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த போர்ட்டில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இதை வந்து நம்ம ரிப்ளிகேட் பண்ணணும் இல்லையா? இது எப்படி நம்ம திரும்பி இப்போ இதை ரீக்ரியேட் பண்ணணும். இது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டரில் இது ரன் ஆகிட்டுருக்கு. ரைட்? இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் அந்த ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். ஓகேவா? இந்த இதில் நான் திரும்பி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். Ctrl+Shift+N அல்லது நியூன்னு இருக்குது இல்லையா? நியூவை கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். ஓகேவா? மை போர்ட்ஃபோலியோ.
மேபி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதான்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இந்த 2 ஃபோல்டருமே ஓப்பன் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன், அல்லது ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அப்போ என்ன வரும்னா நமக்கு 2 ஃபோல்டருமே இங்கே வந்துடும். இப்போ ஜெகன் டெமோன்ற ஃபோல்டர் வந்து 2மே இங்கே வந்துடும் நமக்கு. ஓகேவா, ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கோ லைவ் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா, HTML வெர்ஷன் கிளிக் பண்ணால் இந்த இது வரும், ப்ளஸ் மை போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகேவா, அப்போ இதில் வந்து நம்ம வந்து HTML ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மை போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் index.html ஓகேங்களா, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, Shift 1 போட்டோன்னா நமக்கு இந்த இது வரும். இது என்ட்ரு பண்ணோன்னா எனக்கு இந்த பேசிக் கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம போய்ட்டு இந்த மை போர்ட்ஃபோலியோவில் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு எம்டியாக ஒரு பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்தது இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். டைட்டில் மை போர்ட்ஃபோலியோ. பட்னா இப்போ என்னுடைய இந்த இது நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நேவ் பார், ரைட், இதை மட்டும் காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் ஓகேங்களா இதில் வச்சு செக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை பார்த்து டைப் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு. இதில் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நேவ் பார் ஒன்று இருக்குது, இதனுடைய இது க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிவ் கண்டெய்னர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் இருக்குது. இப்போ இதை மட்டும் நான் வந்து இங்கே போட்டுட்டேன். இப்போ எடுத்து நம்ம சர்வரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே பாருங்கள் அவுட்புட்டு இப்படி இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம வந்து அடுத்து என்ன செக் பண்ணோன்னா இதுக்கு ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ ஸ்டைல் ஷீட் CSS ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டரில் போய்ட்டு புதுசாக இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோல்டர் YLE styles.css ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து இதில் லிங்க் பண்ணணும் கரெக்டாக. அந்த லிங்க் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் எழுதியிருக்கோம், லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்குது இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம எடுக்கணும். இதை காப்பி பண்ணி ஹெட்டரில் மை போர்ட்ஃபோலியோவில் நம்ம போடணும், ரைட். அப்போ இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானோ. எதுவுமே சேஞ்சஸ் இல்லை, ஆனால் அந்த ஃபைல் வந்து லிங்க் ஆகிருக்கும் கரெக்டாக, லிங்க் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் வந்து என்ன ஸ்டைல் எடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த பாடி ஆஃப் த கலவர் இதை மட்டுமே எடுத்து இந்த ஸ்டைலில் நம்ம அப்ளை பண்ணிடுறோம், ரைட். இப்போ போய்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன, இந்த ஸ்டைலில் நேவ் பார் நேவ்னு சொல்லிட்டு நேவ் கண்டெய்னர், நேவ் UL, நியூ A இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாக்ஸஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். இதை வந்து நம்ம இங்கே இது பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ இதை செக் பண்ணணுன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதை ஏன் சார் நான் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போட்டு ஒர்க் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி பண்ணாமல் ஒன்றா நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இதையே நான் என்ன சொல்லுவேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த போர்ஷன் ஆஃப் கோடு இதை மட்டும் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பாக்ஸ் வருது. அப்போ அதை ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இது இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்கள், ரைட் சைடில் இங்கே வந்துச்சா. அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இந்த இது வந்துடும். ஓகே, அப்போ ஒவ்வொரு போர்ஷன் ஆஃப் கோடும் இப்போ இது ஒர்க் பண்ணால் இது நேவிகேஷன் போட்டால் என்ன வரும், அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணால் என்ன வரும், அது எடுத்து என்ன வரும், இப்படி ஒன்று ஒன்றா ரீக்ரியேட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் கண்டென்ட். ஓகேவா,
இந்த ஹெட்டர் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் அப்படி காப்பி பண்ணி அடுத்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ உங்களுடைய ஹெட்டர் கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டேன். அடுத்து சிஎஸ்எஸ், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன சிஎஸ்எஸ் எழுதியிருக்குன்னு பாருங்கள். ஹெட்டர். ஓகேங்களா? இதில் வேறு எதுவுமே இல்லை, ஹெட்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த ஹெட்டர் மட்டும் நான் காப்பி பண்ணி என்னுடைய சிஎஸ்எஸ் ப்ரோக்ராமில் நான் போட்டுறேன். ஓகேவா? இதை போட்டுட்டு இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய இப்போ இந்த இது வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுவும் அப்படியே வந்துருச்சு. அப்போ இதில் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இந்த பட்டன், ஓகேவா, நம்மளுடைய ஃபைலில் இந்த பட்டன் இதில் எப்படி இருக்குது இதில். அப்போ இந்த பட்டனுடைய கலர் மட்டும் எடுக்கணும். அப்போ இந்த பட்டனுடைய கலர் எங்கே இருக்குது? இதில் போய்ட்டு பார்க்கணும். பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்புட் டெக்ஸ்ட் ஏரியா பட்டன், இந்த இதெல்லாம் இதை மட்டும் எடுத்தாந்து நம்மளுடைய இதில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ போய் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்டைல் கிடச்சிச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து 1 by 1 நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை பில்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.